യജുർവേദ ആടി അമാവാസി തർപ്പണം 12th August വെനസ്ഡേ. നമസ്കാരം. തർപ്പണத்துக்கு വേണ്ടി நம்ம கோத்திரம் அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளுத்தாத்தாடு பேர். அதே மாதிரி அம்மை இருந்து കഴിഞ്ഞാൽ பாட்டி கொள்ளு பாட்டி அந்த லாஸ்ட் உள்ள பாட்டியோட பேர் எழுதி வச்சு விடுங்க ஒரு பேப்பரில். அம்மை இல்லாட்டா அம்மை பாட்டி கொள்ளு பாட்டி அந்த பேர் எழுதி வச்சு விடுங்க. அது மாதிரி அம்மாநாத்து கோத்திரத்தையும் எழுதி வச்சு விடுங்க அந்த பேர்கள். அம்மையோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அது மாதிரி சில ஆளுக்கு அம்மையோட அப்பா இருப்பா, அம்மையோட அம்மை இருப்பா. அப்படி உள்ளதா என்கிட்ட ഒന്ന് വാട്സപ്പിൽ மெசேஜ் பண்ணுங்க. அவளுக்கு நான் அங்கே எப்படி அது சொல்லணும் எന്നുള്ളത് உங்களுக்கு சொல்லித்தரேன். തർപ്പണത്തിക്ക് എന്നെല്ലാം ഐറ്റംസ് എടുത്ത് വെച്ചിരിക്കണമെന്ന് ആദ്യമേ ചൊല്ലിവിടുറേ. പഞ്ചപാത്രത്തിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു ചൊമ്പിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു 3 പുല്ല് പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 ദർബൈ 15 നമ്പർ ദർബൈ എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, താമ്പാളം വെച്ചുങ്കോ. തർപ്പണത്തിക്ക് വേണ്ടി ഒരു 1 രൂപ കോയിൻ ദത്തത്തിക്ക് വേണ്ടി എടുത്തു വെച്ചുങ്കോ. ഒരു ആസനം പലകയോ പായോ മാറ്റോ വല്ലതും വെച്ചുങ്കോ. വയസ്സാനവ കാലുക്ക് സുഖമില്ലാത്ത വള്ളം ഒരു ചെയറിലെയോ സ്റ്റൂളിലെയോ ഉക്കാന്താ പോരും. ഇതെല്ലാം ആക്കും തർപ്പണത്തിക്ക് എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട് ഐറ്റംസ്. താമ്പാളത്തിലെ തർപ്പണத்துக்கு வேண்டி எப்படியாக்கும் செட் பண்ணணும்னு கூட சொல்லி தந்து விடுறேன். தாம்பாளத்தோடு இந்த பாகம் வந்து ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த்து. நீங்கள் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உக்காந்துக்க. அப்போது உங்களோட இந்த சைடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் சைடில் இப்படி 3 தர்பையை வைக்கணும். அதே மாதிரி 3 நம்பர் 3 தர்பையை இந்த நார்த்து சைடில், அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து சைட்லேயே ஆகிட்டு 3 தர்பையை அப்படி வைக்கணும். கூர்ச்சத்தோடு இந்த நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 தர்பையை இங்கே சைட்லேயே வச்சு விடுங்கோ. ஆசனத்துக்கு நம்ம ஆவாகனம் കഴിച്ചാൽ ஆசனம் போடுவோமே, அதுக்கு வேண்டி ஒரு 3 தர்பையை கிட்டக்கே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்படியாக்கும் താമ്പാളത്തിലെ കൂർച്ചത്തെ സെറ്റ് பண்ணേണ്ടത്. ആദ്യം ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ ராமோதர. பாருங்க, பவித்திரத்தை இந்த மோதிர விரல போட்டுங்கோ. 3 தர்பை நீங்கள் அங்கே உட்காந்துக்கோ அங்கே போட்டுங்கோ. அதாவது இந்த தர்பைக்கு மேலே உட்காரணும். சிலவா காலுக்கடியில் போட்டுப்பா, காலுக்கடியில் தர்பையை போட்டுக்கப்பாங்களே. நீங்கள் எங்கே உட்காந்துக்கணும் அங்கே தர்பையை போட்டுக்கணும். தர்பைக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கணும். தர்பேஷ்வாசீனா. அது കഴിഞ്ഞാൽ ஒரு ட்ராப் ஜலத்தை வச்சு கையை அனுப்பி விடுங்கோ. அப்பா உபஸ்பிருஷ்யா ஒரு 3 தர்பையை உங்களோட பவித்திரம் போட்டு நிற்கலையே விரல்ல அதில் இடுக்கி வச்சு விடுங்கோ. தர்பாந்தாரயமான. பாருங்க, அடுத்தது வந்து இந்த கைகளை மடக்கிண்டு 5 പ്രാവശ്യം இந்த நெற்றியோட ஃப்ரண்டிலே முட்டிக்கணும். இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அடுத்து பிராணாயாமமாக்கும். ஓம் பூ, ஓம் பூ, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவித்ருவரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवः. ഓം ഓം ഓം. അടുത്ത സങ്കല്പമാരി കൈകൾ വെച്ചിക്കരുത്. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തദേവ ലഗ്നം സുദിനം തദേവ താരാഫലം ചന്ദ്രഫലം തദേവ വിദ്യാഫലം ദൈവഫലം തഥൈവ ശ്രീലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണു തഥാ വാരഃ
നക്ഷത്രം വിഷ്ണുരേവജ യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ഠി സംവത്സരാണാം മധ്യേ പരാഭവ നാമ സംവത്സരേ ദക്ഷിണായനെ ഗ്രീഷ്മർധോ കടകമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥോ സൗമ്യവാസര യുക്തായാം ആശ്ലേഷ നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ. അടുത്ത് വന്ന് പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ്, പൂണൽ ഇടം പോട്ടുമ്പോൾ സങ്കല്പമാരിയെ കൈകളെ പഴയ മാരിയെ വെച്ചുമ്പോ நம்ம கோத்திரத்தை சொல்லணும். பாரத்வாஜ கோத்திரம்னா பாரத்வாஜ கோத்திரானாம் சொல்றது, ஸ்ரீவத்ச கோத்திரம்னா ஸ்ரீவத்ச கோத்திரானாம் சொல்றது, ஹரித கோத்திரமாக்குன்னா ஹரித கோத்திரானாம் அப்படி சொல்லணும்ல. அப்பா கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரானாம். அடுத்து அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு, அந்த 3 பேர்கள் சொல்லுங்கோ. சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதൃபிதாமக பிரபிதாமகானாம். அடுத்து வந்து அம்மை உள்ளவா சொல்லுங்கோ. நம்ம கோத்திரமே கோத்ரானாம். பாருங்க அந்த லேடிஸ் 3 பேர், அப்பாடு அம்மை அந்த தாத்தாடு வைஃப் எல்லாம் இல்லையா, அந்த 3 பேர்கள் சொல்லுங்கோ. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். அடுத்து வந்து அம்மை இல்லாதவா சொல்லுங்கோ. நம்ம கோத்திரமே கோத்ராணாம். அம்மையோட பேரு பாட்டி, கொள்ளு பாட்டி. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதபிதாமகி பிரபிதாமகீனாம். அடுத்து வந்து அம்மானத்து கோத்திரம், மாமாடு கோத்திரம் சொல்லுவோமே, அம்மையோட கோத்திரம், அந்த கோத்திரத்தை சொல்றது. கோத்ராணாம் அம்மையோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அந்த 3 பேர்கள். சிலவாளுக்கு அம்மையோட அப்பாவோ இல்லை அம்மையோட அம்மையோ இருப்பா. அந்த சமயத்தில் என்கிட்ட சொல்லுங்க, அங்கே என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டா இதே மாதிரி சொல்லிக்கலாம். அம்மையோட அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளு தாத்தாடு பேர் சொல்லுங்க. சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். அதே மாதிரி அதே கோத்திரம் கோத்ராணாம். அம்மையோட அம்மை அதே மாதிரி லேடிஸ் 3 பேர். நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமகி மாது பிதாமகி மாது பிரபிதாமகீனாம் ச உபயவம்ச பிதॄணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே தரிசஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்தியகரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யே. அது சொன்ன உடனே உங்களோட பவித்திரத்தோடு இடுக்கி வச்சிருக்கல 3 தர்பை, அது உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுடுங்கோ. அடுத்து பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுன்னு கையை தொடச்சு விடுங்க. அடுத்து வந்து அந்த 1 ரூபாய் காயினை கையில் வச்சுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை நீங்களே விட்டுவிடுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம்
விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பாருங்க, அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூனல் வந்து லெஃப்டாக போட்டுக்கிறது. பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு நடு மந்திரத்தை சொல்லுங்கோ. அமாவாஸ்யா புண்ணியகாலே தரிசஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்பியமகம் சம்பிரததே ஓம் தத்சத். அது சொன்ன உடனே அப்படியே அந்த 1 ரூபி காயினை கீழே வச்சு விடுங்கோ. இந்த 1 ரூபி காயினை பின்ன சுவாமிகிட்ட எடுத்து வச்சு விடுங்கோ. ஜஸ்ட் தத்தமண்ணு அமிர்த நீங்கள் மனசில் ஆச்சாரனா விசாரித்த வாத்தியாருக்கு அந்த தட்சிணையை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஜிபே வழிக்கோ நேரிட்டு கொடுக்குறதோ எப்படி ஆனாலும் நீங்கள் கொடுங்கோ. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட்டு தத்தமண்ணு அமிர்த. அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு, பூனல் வந்து வலம் போட்டுக்கிறது. பாருங்க, ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவா. நின்ன இடத்திலே கிளாக் வயசில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா சேரில் உட்காந்தோ ஸ்டூலில் உட்காந்தோ அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்கோ, கையை கூப்பி. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். பிரதட்சணம் பண்ணப்பட்டவா பிரதட்சணம் ஆத்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கோ. தேவதாபியா பிதர்பியஸ்ட மகாயோகிபியா ஏவஜா நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரத்துக்கு சேஷம் பழைய இடத்திலே வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட், பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. பாருங்க, 2 எள்ள எடுத்துங்கோ. அந்த தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூர்ச்சத்தில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கூர்ச்சத்தில் எள்ள மறைச்சு போடுங்கோ. எள்ள எடுக்கிறத இப்படி தான் எடுக்கலாம், மோதிர வெல்லும் இந்த வெள்ளாரையும். ചിലവ് അത് എപ്പടി എടുപ്പാ, ഒരു കാലം വെള്ളം എപ്പടി എടുക്കാം, അങ്ങനെ ഇപ്പടി தான் எடுக்கலாம். ആയാതപിതര സൗമ്യ ഗംഭീരൈ പതിഭി പൂർവ്യൈ പ്രജാം അസ്മഭ്യം ദതതഃ രഗിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ വർഗദ്വയ പിതൃന് ധ്യായാമി ஆவாஹயாமி. பாருங்க, அது சொன்ன உடனே அந்த கையில் இருக்கு இல்லையா எள்ளு, அந்த கூர்ச்சத்தில் மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த தாம்பாளத்தோட சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பையை அந்த கூர்ச்சத்துக்கு மேலேயே வச்சு விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோட்டலாம். வர்க்கத்வய பிதர்ணாம் இதமாசனம். ஒருக்கா கூடி எல்லாம் மறைச்சு போட்டு விடுங்க கூர்ச்சத்தில். திலாதி சகலாராதனை சொர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணை இருக்க அது கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. எதுக்கு இல்லைங்க, அந்த கூர்ச்சம் நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காகவும் அப்படி சேரும். தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் நீங்கி போவாங்களே பார்த்தலாம், அதுக்கு வேண்டிட்டாக்க அப்படி சேரோம்லாம், அப்படி வச்சு விடுங்க. அடுத்து வந்து இந்த பஞ்சபாத்திரத்திலே எள்ளும் அக்ஷதமாக போட்டு வச்சு விடுங்க. അപ്പാക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം, താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം. ഇതേ ഓർഡറിൽ വരും. ആദ്യം അപ്പാക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം ചൊല്ലുങ്കോ. നമ്മ ഗോത്രത്തെ ചൊല്ലുങ്കോ. ഭാരദ്വാജ ഗോത്രംനാ ഭാരദ്വാജ ഗോത്രാനി ചൊല്ലണം. ശ്രീവത്സ ഗോത്രംനാ ശ്രീവത്സ ഗോത്രാനി ചൊല്ലണം. ഹരിത ഗോത്രമാക്കുന്ന ഹരിത ഗോത്രാനി ചൊല്ലണം. അല്ല, ഏത് ഗോത്രമാക്കുമോ അന്ത ഗോത്രാന് അങ്ങ് പേര് വരണം. ഗോത്രാന് അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. 3 പ്രാവശ്യം വിടുമ്പോട്ടല്ല, 3 പ്രാവശ്യം പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പരക്കും இப்படி மறைச்சு தான் விடணும்ல அந்த கட்டவல்ல. அடுத்து நம்ம கோத்திரமே கோத்ராന്, താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. അമ്മ ഇരിക്കറവ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലണം. നാംനീ വസുരൂപാഹ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി.
നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. അടുത്ത പാർട്ടിയുടെ പേര് നമ്മ ഗോത്രത്തിലെ രണ്ടാമത്തെ പാർട്ടി നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. ലാസ്റ്റ് പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പറയുമ്പോൾ അമ്മയില്ലാത്തവ നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. അമ്മയുടെ പേര് നാംനീഹി വസുരൂപാഹ മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ. ലാസ്റ്റ് പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പാരുങ്കോ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിലെ ജലമില്ലാട്ട ചൊമ്പിലേന്ത് ജലത്ത് വിട്ടും കോട്ടല. അടുത്ത അമ്മാനാത്ത് ഗോത്രം മാമാട് ഗോത്രം ചെല്ലുമില്ല എന്താ ഗോത്രത്തിൽ ചെല്ലുങ്കോ ഗോത്രാന്. അങ്ങനത്തെ അമ്മയുടെ അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. ലാസ്റ്റ് അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അമ്മനാഥ് ഗോത്രമേ ഗോത്രാഹ. അങ്ക അമ്മയുടെ അമ്മ നാംനീഹി വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം ഗോത്രാഹ. രണ്ടാമത്തെ പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ. ലാസ്റ്റ് പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പഗതമേ പിതൃന്. அப்படி 3 പ്രാവശ്യം ഇട്ട് കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. பாருங்க அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு பூனல் വലം പൊട്ടുമ്പോൾ നമ്മൾ തർപ്പണം பண்ணோம் இல்லையா താമ്പാളം അത് 3 പ്രദക്ഷിണം பண்ணണം താമ്പാളത്തെ. എന്നിട്ട് വെസ്റ്റ് പാത്ത് മേற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்காரம் பண்ண முடியாதவா பழைய மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்கோ உட்காந்தே. நமஸ்காரம் பண்ணப்பட்டவா அந்த தர்ப்பண வட்டையை 3 பிரதர்ஷனம் பண்ணி மேற்க பார்த்து வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. தேவதாபியா பிதൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമഃ സ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. இந்த இடத்துல வேணா போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த மந்திரத்துக்கு கணக்காக்கி இருக்கிறதுக்காக அதை எழுதி வந்து உட்காந்தா பின்ன கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணப்படும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. அடுத்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி அந்த பழைய இடத்துலேயே வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட் பூனல் இடம் போட்டுங்கோ. பாருங்க 2 எள்ள கையில் வச்சுங்கோ. அந்த தட்டிலிருக்கிற கூர்ச்சம் தர்ப்பணம் பண்ணும் எத்தனை நேரம் அதில் யதாஸ்தானம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்க. ஆயாதபிதர சௌமியா கம்பீரை பதிபிஹி பூர்வியை பிரஜாம்
അസ്മഭ്യം ദതതഃ രഗിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മാത് കൂർച്ഛാത് വർഗദ്വയ പിതൃന് யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அப்படி சொன்ன உடனே அந்த தர்ப்பணம் பண்ணோமே அந்த கூர்ச்சம் அதில் அந்த எள்ளை மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த கூர்ச்சத்தை தொட்டுண்டு இந்த மந்திரத்தை கூடி சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாயச்சா. பாருங்க, அந்த தாம்பாளத்தில் உத்தரணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. பாருங்க, அடுத்து வந்து அந்த தர்ப்பணம் பண்ணும் எத்தனை நேரம் அந்த கூர்ச்சத்தோடு கெட்ட அழிச்சு விடுங்க. அழிச்சிட்டு அதோட அக்ரம் இருக்கு நுனி, இது பாருங்க, இப்படி இந்த பக்கம் தர்ப்பணம் பண்ற மாதிரி தெக்க பார்த்து இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போறோம். அந்த பாக்கியுள்ள எள்ளு அரிசியெல்லாம் இந்த பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. இந்த கூர்ச்சத்தோடு கூட தர்ப்பணம் பண்ண போறோம். லாஸ்ட் தர்ப்பணம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரிண தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோ சிருஷ்டை குஷோதகை. அப்படியே விட்டுடுங்க 3 பிராവശ്യം தர்ப்பையோடு கூட திருப்தியத திருப்தியத திருப்தியத. சரி, அந்த தர்ப்பையெல்லாம் தாம்பாளத்திலே போட்டுடுங்க. அடுத்து வந்து பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்க. இந்த கையில் போட்டுன்னு இல்லையா பவித்ரம், அதோட முடிச்சு அடிச்சு அதோட கட் ஆயிடுச்சு. அதை உங்களோட லெஃப்ட்டுக்கே எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுவிடுங்க. கட் ஆயிடுச்சு. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா கிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதர. 2 உத்திரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. தர்ப்பணம் சம்பூர்ணம். ஜிபேல தட்சிணா அனுப்ப புத்திமுட்டு இருந்தால் இந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுங்க. എന്നിട്ട് இந்த QR கோட் ஒன்று ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக தட்சிணா அனுப்ப முடியுங்களா. நமஸ்காரம். நெக்ஸ்ட் யஜுர்வேத அமாவாசை தர்ப்பணம் 10th September Thursday.